அது கும்பராசிக்கு வந்து ராசிநாதனே சனி தான். சனியால் பதட்டம் படுறாங்கன்னா அப்போ இவங்க சனியே கிடையாது. அப்போது நான் என்ன கேட்குறேன் சார், நீங்கள் தான் ரூலர், உங்களுக்கு அதிபதியே சனி. சனியால் அப்புறமா நீங்கள் எப்படி பதட்டப்பட்டால் என்ன ஆகும்? அதனால் உடற்பயிற்சி செய்யலைன்னா பதட்டப்படுவீங்க. அதே சமயம் கண்டிப்பாக முதுகுத்தண்டோடம், கழிவுப்பாதை, மூட்டுக்கள், பாதம், நகத்தில் இன்க்ரோ நெயில் வரக்கூடாது. அதுதான் கும்பராசி. அதே போல் பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நரசிம்மர் கோயில், எங்கெங்கெல்லாம் நரசிம்மர், பூவரசங்குப்பம், சிங்கர்குடி, நம்மளுடைய பார்சாதி கோயில் அழகிய சிங்கர், அடையார் அனந்தபத்மநாப கோயில் நரசிம்மர், சிங்கப்பெருமாள் கோயில், அதே போல் பரிக்கல் கோயில், அகோபிலம் நரசிம்மர், நாமக்கல் நரசிம்மர், எங்கெங்கே சோழிங்கர் நரசிம்மர், எங்கே நரசிம்மர் இருந்தாலும் ஏறிடணும். ஏறிட்டு வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. ஒரு 10 கிலோ வெல்லம், இல்லை 1 கிலோ வெல்லம், ஒரு 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் சுக்கு, இதை முடியாது இன்னும் கம்மியாக தான் பண்ணுவேன்னா உங்கள் வசதி எவ்வளவோ பானகத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க. அது பானகம் பண்ணுறாங்க இல்லை யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க, நமக்கு தோஷம் போயிடும், நமக்கு அதிர்ஷ்டம் வந்துடும். அதனால் கும்பராசிக்காரர்கள் நரசிம்மர் காயத்ரி, நரசிம்மர் கவசம், நரசிம்மருடைய மந்திரம், நரசிம்மருடைய ஓம் நரசிம்மாய நமகன் 108 முறை சொன்னாலே போதும். எல்லா விதத்திலையும் ஏற்றம். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் ஏற்படும். பழைய பகைகள் நட்பு ஏற்பட்டு அனுகூலம் ஏற்பட்டு எல்லா விஷயத்திலும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைலாம் தீர்வது. அதே போல் கூடா நட்பில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்கணும். கும்பராசிக்காரங்க வார்த்தையை மட்டும் விட்டுட்டு மாட்டிக்கக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான நகை, அதிகமான முதலீடு, அதிகமான வீடு, அதிகமாக இன்டீரியர் எல்லாம் பண்ணக்கூடிய ராசியில் யார் வருவான்னா கும்பராசிக்காரங்க வருவதை கண்கூடாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். பிள்ளைகளோட அரவணைத்து கொள்ளணும். பிள்ளைகளுக்கு தந்தையாக, தாயாக இல்லாமல் நல்ல தோழனாக, நல்ல தோழியாக உடனிருந்து பார்த்து கொள்வது விசேஷமான அமைப்பை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும்.